தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் ஆண்டவரை துதிக்கப் போகிறோம். ஆண்டவர் தந்திருக்கிற இந்த மனமகிழ்ச்சியின் நாளில் தேவனை எல்லாரும் சேர்ந்து பாடி ஆராதித்து அவரை துதிப்போம். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே. நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே. திருப்பித்தர ஒன்றுமில்லையே, ஓ திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை இன்று எனக்கு தந்தீரே. மாறாவின் கசப்பை என்னில் நீங்க செய்தீரே, மதுரமான வாழ்வை எனக்கு திருப்பி தந்தீரே. மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே, மகிழ்ச்சியினால் எந்த உள்ளம் நிரம்ப செய்தீரே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. மகிமைப்படுத்துவே மகிமைப்படுத்துவே, ஜீவனுள்ள காலமெல்லாம் உம்மை உயர்த்துவே. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீர் என்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீர் என்னை உந்தன் பிள்ளையாக்கினே. திருப்பி தர ஒன்றுமில்லையே, ஓ திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையே, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். அன்பு தகப்பனே, நாங்கள் திரும்பி பார்த்தால் எங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு நன்மைகளை செஞ்சுருக்கீங்க. எங்களை அருமையாக நேசித்து கிருபையாக நடத்தி வருகிற உம்முடைய மாறாத அன்புக்காக நன்றி சொல்லுங்கள். தொடர்ந்து நீர் எங்களை எல்லாரையும் ஆசீர்வதித்தரும். கரத்தில் ஒப்பு கொடுக்கும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உபாகம புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கு உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. வாசித்து கேட்ட இந்த வேத வசனத்திலே ஆண்டவராகிய தேவன் இந்த பூமியிலே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த ஒரு பாதையை, ஒரு காரியத்தை இங்கே ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? வனாந்தரத்தில் ஆண்டவர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளையை நீ கைக்கொள்ளுவாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை அறியும்படிக்கும் 40 வருஷம் ஆண்டவர் வனாந்தரத்தில் வழிநடத்தி வந்தார். நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் சில வனாந்தரமான வழிகளில் தேவன் நம்மளை நடத்துகிறார்.
அப்படி வனாந்தரமான வழியில் நடத்தும் போது கடவுளுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, நாம் அந்த வனாந்தர பாதையில் கடந்து வரும்போது தேவனுடைய கட்டளைகளை கை கொள்ளுவோமா கை கொள்ள மாட்டோமா என்பதை சோதித்து நம்முடைய இருதயத்தை அறிவதற்காகவே தேவன் நம்மளை அப்படி வழி நடத்துகிறார். சில நேரங்களில் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையே ஒரு வனாந்தரம் போல் ஆயிரும். அப்படி வனாந்தரம் போல் ஆகும்போது நமக்கு ஒன்றுமே புரியாது. ஏன் இப்படி எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டு இருந்தது, திடீரென்று எல்லாமே வனாந்தரமாகி விட்டதே அப்படி சொல்லி நம்ம சில நேரம் சோர்ந்து போய் விடுகிறோம். அந்த வனாந்தர பாதை எதுக்காகனா, நாம் அவருடைய வழிகளை வனாந்தர பாதையிலும் அந்த மாதிரி வழிகளிலையும் நம்ம அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கிறோமா என்பதை தேவன் சோதித்து பார்க்குறார். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் படித்தீங்கன்னா, ஆபிரகாமை தேவன் சோதிக்கிறதற்கு செய்த காரியம் என்ன? தான் கொடுத்த அந்த ஒரே மகனை திருப்பி ஆண்டவர் கேட்டார், அவனை பலி செலுத்த சொன்னார். அப்போ அதிலிருந்து என்ன கர்த்தர் அவன்கிட்ட எதிர்பார்த்தார்னா, அவன் எனக்கு கீழ்ப்படுகிறானா என்பதை சோதித்து பார்த்தார், பரிசோதித்து பார்த்தார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கும் ஒரு வனாந்தர பரீட்சை இருக்கிறது. வனாந்தரத்தில் கொண்டு போய் சில நேரம் தேவன் நம்மளை பரீட்சித்து பார்க்குறார். ஆனால் அந்த வனாந்தரத்தில் நம்மளை கைவிட மாட்டோம். அதில் நம்ம எப்படி இருக்கிறோம், அந்த பாடுகளில் நம்ம முறுமுறுக்கிறோமா, தேவனுக்கு விரோதமாக பேசுகிறோமா என்பதை ஆண்டவர் சோதித்து பார்க்க விரும்புகிறார். இப்போ வனாந்தரத்தில் பாருங்களேன், அந்த மாதிரி பாதையில் ஜனங்கள் வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கூட்டம் என்ன செஞ்சாங்கன்னா முறுமுறுத்தாங்க. மோசைக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தாங்க. அவங்க மேலே தேவனுடைய கோபம் பற்றி எரிஞ்சது. அவங்க தேவனுடைய கட்டளையை கை கொள்ளலை. அவங்க வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டாங்க. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் அந்த பாடுகளிலையும் தெய்வம் நம்மளை பாதுகாக்கிறார், தெய்வம் நம்ம கூட இருக்கிறார், தெய்வம் நம்மளை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு கூட அந்த பரீட்சையிலும் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு நடந்தாங்க. அப்போ நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு பாதை இருக்கிறது. அப்படிப்பட்ட வனாந்தர பாதையில் நாம் மனம் பதறி கூட ஒரு வார்த்தை பேசாமல், தேவனுக்கு விரோதமாக முறுமுறுக்காமல், நாம் விசுவாசத்தில் உறுதியாக நின்று அழைத்தவர் உண்மையுள்ளவர், கடைசி வரையில் நடத்துவார் என்கிற நம்பிக்கையோடு கூட அவரை பின்பற்ற நாம் தீர்மானித்து அவரை பின்பற்றுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நல்ல தகப்பனே, இந்த நாளில் வனாந்தரமான ஒரு பாதையில் நீங்கள் எங்களை நடத்தினாலும் நாங்கள் தேவனுடைய கட்டளைகளை கை கொண்டு முறுமுறுக்காமல் தேவனை பின்பற்றி சேவிக்க நீர் எங்களுக்கு கிருபை தந்து ஆசீர்வதித்தருளும். ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய இரக்கத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்தருளும். தொடர்ந்து கூடையும் பெரிய காரியங்களை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.